மக்களின் வங்கி கணக்கில் பணமழை பொழிய போகுது. ஆமாங்க, சும்மா பேருக்கு சொல்லல, நிஜமாவே நம்ம அக்கௌண்ட்ல பணமழை கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பு வந்திருக்கு. புதிய தகவல் வெளியாகி இருக்கு. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுட்டு சலுகைகளை வாரி வழங்குறாங்க. ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லையும் குறைஞ்சது ரூபாய் 16,000 டெபாசிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம மாசான மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் அதிரடியான கூட்டணி திட்டங்கள், இன்னொரு பக்கம் தளபதி விஜயோட டிவிகே கட்சியின் விசில் பறக்கும் மெகா வாக்குறுதிகள். இந்த 16,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதை முழுசா நம்ம கைக்கு வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள் நம்ம கையில வச்சிருக்கணும், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, தமிழகம் முழுவதும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயில்டா தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. முதலாவதான ஜாக்பாட் அறிவிப்பு என்ன அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்ல ரூபாய் 16,000 அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 16,000 ரூபாயை ஒரேடியா மொத்தமா கையில கொடுத்துட மாட்டாங்க. இதை ஸ்பிளிட் பண்ணி வேற வேற ஸ்கீம் மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு தனித்தனியா தான் டைரக்டா வந்து வரவு வைப்பாங்க. உங்க வங்கி கணக்குல நேரடியா வந்து வரவு வைப்பாங்க. ஸோ இதற்கு வங்கி கணக்கு வந்து இருக்கணும். பொதுவாக எல்லார்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இருக்கும். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, உதாரணமாக இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐஓபி பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக வந்து பணம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலாவதா கருணை தொகையாக ரூபாய் 10,000, அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏற்றத்தை ஈடுகட்ட வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மற்றும் நடுத்தர மக்கள் இலவச ரேஷன் வாங்கும் அனைவருக்கும் ஒரே தவணையா 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசங்கள்ல இது உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியும் புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்ததா, இதுக்கு முன்னாடி மாசம் 1,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த குடும்ப தலைவிகளுக்கு இனிமேல் உதவித்தொகை 2,000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வந்து ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம 1,000 அல்லது 1,200 ரூபாய் வாங்கிட்டு இருந்த முதியோர்களுக்கு இனிமேல் மாசம் 2,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்ச டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 2,000, +2 முடிச்சவங்களுக்கு மாசம் 1,000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றதும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தாலே ஒரு குடும்பத்துக்கு 16,000 ரூபாய்க்கு மேல பெரிய தொகையா கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்து பயணம் இருந்துச்சு. இனிமே ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் அமலுக்கு வர இருக்கிறதா ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்தது, வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும் இனி கிடையாது. வருஷா வருஷம் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து ரூபாய் 1,000 ரொக்க பணமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுயதொழில் செய்யும் பெண்களுக்காக 5 லட்சம் பேருக்கு ரூபாய் 25,000 மானியத்தோட ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம். அடுத்தபடியா, களத்துல ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு துரதிர்ஷ்டவசமா உயிரிழப்பு ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம், காயம் அடைந்தால் சிகிச்சைக்காக ரூபாய் 1 லட்சம் தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் வரை
இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா அம்மா இல்லம் திட்டம் மூலமா சொந்த வீடு இல்லாத கிராம மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறையில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எல்லாமே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அதிரடியா களத்துல இறங்கி டிவிகே தலைவர் தளபதி விஜய் செம மாசான அஜெண்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் மூடி கிடக்கிற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை காப்பாற்ற 15,000 கோடி ரூபாயில் ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசினஸ் முடக்கிற பீக் ஹவர் கரண்ட் பில்லுக்கு இனி தடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 100% மின்சார வரி விலக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தொழிலை அப்டேட் பண்ண ஒரு யூனிட்டுக்கு 50 லட்சம் வரைக்கும் மானியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 100% முழு தள்ளுபடி அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. குத்தகை விவசாயிகளுக்கு உழவர்களின் தோழன் திட்டம் மூலமா வருஷத்துக்கு 10,000 ரூபாய் நேரடி முதலீடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை, 5 வருஷம் வேலை செஞ்ச தற்காலிக ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. போலீஸ்காரர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 25,000 உயர்வு, மன அழுத்தம் உள்ள டியூட்டி பார்க்குறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது போலீஸ் வெல்ஃபேர் ஆக்ட் போட்டு டியூட்டி நேரத்தை கரெக்ட் பண்ணி வாரம் ஒரு நாள் கண்டிப்பா லீவ் கொடுப்பாங்க. பெண் போலீஸ்காரர்களுக்கு இனிமே பாதுகாப்பு நெறிமுறை பணிகளே கிடையாது. அவங்களுக்கு தனி ஓய்வறைகள், நடமாடும் டாய்லெட் வசதிகள் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த தேர்தல் முடிஞ்சதும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த கட்சியோட திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.